எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் ஒரு வெல்லம் போட்டு கறி பண்ண போறோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தாளிச்சு கொட்டுற கரண்டியில வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். இது வந்து சூடாயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சாம்பாருக்கு செட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முருங்காய் நான் வந்து அலம்பிட்டு நறுக்கி பாத்திரத்துல போட்டிருக்கேன். இதுல வந்து சின்னதா வந்து ஒரு தக்காளியும் வாசனைக்கு கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். சாம்பார் வந்து கொதிக்கும் போதே நம்ம வந்து தக்காளி போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். காரத்துக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நம்ம இதில் விட்டுடலாம். சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது புளியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு புளியை கூட நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தாளிச்சு கொட்டுவோம். கொஞ்சமாக இந்த முருங்காய் வேகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த காஞ்சிருக்க எண்ணெயில் வந்து நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கடுகு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிடுது. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் முதல்லயே தாளிச்சு கொட்டிட்டோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும். லாஸ்ட்ல தாளிச்சு கொட்டுறத விட எப்பவுமே முதல்லயே தாளிச்சு கொட்டும் போது ரொம்ப வாசனையா நல்லா சூப்பரா இருக்கும். அந்த ஃப்ளேவர் சாம்பார் கொதிக்கும் போதே ரொம்ப மணக்க இருக்கும். இப்போ இதை அடுப்புல வச்சுக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். நான் வந்து சாதமும் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து குக்கர்ல வேக வச்சிருக்கேன். இந்த சாம்பார் வந்து இது கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கணும். அதையும் இப்பவே போட்டுடலாம். எப்பவுமே சாம்பார் ரசம் ரெண்டுக்குமே வந்து நாங்கள் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக வெல்லம் போடுவோம். இது உங்களோட விருப்பம் தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பரங்கிக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேன். சாம்பார் வந்து இந்த பக்கம் அடுப்பில் வந்து மாற்றிட்டேன். சாம்பார் வந்து கொதிச்சு ரெடியாகிட்டு இருக்கு. இப்போது இதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். பரங்கிக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அலம்பிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதுக்கு வந்து என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் கறி உடம்புக்குமே ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமா வந்து உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். வாசனைக்கு பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா இது மேல வந்து நம்ம அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு பரங்கிக்காயும் இதுல போட்டுடலாம். பரங்கிக்காய் வந்து சீக்கிரமா வெந்துடும். இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா பரவுற மாதிரி கலரிடணும். ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து மேலே போட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து உப்பு அதிகம் தேவைப்படாது. நம்ம வெல்லம் போட்டு கறி பண்ண போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த பரங்கிக்காயிலே வந்து ஈரப்பதம் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமா வந்து ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமா வந்து ஜலம் விட்டுக்கலாம். தண்ணி அப்படியே வந்து தெளிச்சு தான் விடணும், நிறைய ஊத்திடக்கூடாது.
நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இதுவாயிடும். அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு மேலாக ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துடுது. கரண்டியால நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சுக்கலாம். நம்ம நல்லா கரண்டியால மசிச்சுட்டு விட்டாதான் வந்து சாம்பார் வந்து நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பருப்பு தனியாக அலக்கலக்கா தெரியும். அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து முருங்காயும் வந்து நல்லா வெந்துடுது. சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து இதில் இதை விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த பருப்பு பாத்திரத்தில் ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் இதுலேயே சேர்த்துடலாம். சாம்பார் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து ஜலம் விட்டுக்கலாம். விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் உப்பு போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து அப்படியே ஒரு கொதி விட்டுட்டோம் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாம் கொதிச்சு ரெடி ஆகிடுது. ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு கொதி வரட்டும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிறது. மேலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழவி அப்படி தூவிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து முதல்லயே வந்து கருவேப்பிலை போட்டுட்டோங்கிறதுனால திருப்பி கருவேப்பிலை போடணும் அப்படிங்கிறதுல ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ பரங்கிக்காவும் நமக்கு வந்து சீக்கிரமே வந்து வெந்துருக்கு பாருங்க. 10 நிமிஷத்துல பரங்கிக்காய் வந்து வெந்துடும். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம நல்லா வந்து வெள்ளத்தை துருவிட்டு நைஸா வந்து இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எங்களுக்கு கூடுதல் ஸ்வீட் இருந்தா பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட தாராளமா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வெல்லம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இந்த வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு இந்த வெல்லம் எல்லாம் ஃபுல்லா வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ கறியில வந்து நல்லா வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா கரைஞ்சி மேஷ் ஆயிடுது. வந்து ஃபுல்லா வெல்லம் வந்து கரைஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நம்ம கூடுதலா போட்டுட்டா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் வந்து துருகி வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நாளி வதக்காதீங்க. டேஸ்ட் வந்து மாறிடும். ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி பரட்டி விட்டா போதும். அந்த தேங்காயோட டேஸ்ட் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் போட்டு பண்ணும்போது இந்த கறி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சாம்பாருக்கு, கூட்டுக்கு, மெயினா வந்து மோர்ஞ்சாத்துக்குலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் வேண்டாம்னு நினைக்கிறவா உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி கறி வந்து ஒரு சூப்பரான பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பரங்கிக்காய் வெல்லம் போட்ட கறி பண்ணியிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பரங்கிக்காய் வெல்லம் போட்ட கறி, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார். இன்னைக்கு சமையல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. சாதம், பருப்பு, முருங்கைக்காய் சாம்பார் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.